Hi. Hi, Dakshin. Sorry. Dakshin, good evening. Uh, Good evening, ma'am. okay, என்ன அன்னைக்கு ஜாயின் பண்ண முடியலையோ? ஆமாங்க மேம். கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதான் காலேஜுக்கு போக முடியல. ஓகே, அப்படியா? ஓகே, இப்போ பரவாயில்லையா? ஓகேங்க மேம். கொஞ்சம் அப்படியே ஓகே, ஃபோன்லையாவது அப்படியே அட்டன் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி டைமில். ஜஸ்ட் ஃபோனில் ரெக்கார்டிங். அட்டன் பண்ணிவிட்டு இல்லை ரெக்கார்டிங் எனக்கு இருந்தால் கூட சப்போஸ் நீ ஆஹா. கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருக்க அப்படின்னா ஃபோனில் கூட நீ ஆன் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே மேம். ஓகே, பிரதோஷினி வந்துட்டாங்க. பிரதோஷினி, நீங்கள் சுகன்யா கூப்பிட்டீங்களா? அதான் ஃபோன் கால் பண்ணி கூப்பிடுறேன் மேம். கூப்பிடுங்க, நான் தீக்ஷிகாவுக்கு கால் பண்ணுறேன். நான் இந்த டைம் நியூ டைமில் அதனால் ஞாபகம் இருக்காது. ஓகே மேம். தக்ஷின், நான் ரெக்கார்டட் வீடியோ நான் அனுப்பிடுறேன். சரியா? நான் அதில் எடிட் பண்ணாமல் தான் போடுறேன். அதுக்கே உட்காந்து பண்ணணும் இல்லை, அந்த டைம் இருக்குது. ஓகே மேம். ஓகே மேம். தக்ஷினோட இமெயில் ஐடி நீங்கள் சென்ட் பண்ணியிருந்தீங்களா? தக்ஷின் சென்ட் பண்ணியிருந்தியாப்பா? சென்ட் பண்ணியிருக்கேங்க மேம். ஓகே, நான் ஆட் பண்ணிடுறேன். வேறு ஏதாவது ப்ராப்ளம்னா எனக்கு மெசேஜ் பண்ணு. சரியா? நாங்கள் நேற்று வந்து டேட்டா டைப்ஸ் பற்றி ஓகே. பார்த்தோம். நான் இன்னைக்கு அதை ரீகால் பண்ணிவிட்டு அப்படியே கொண்டு போயிடுறேன். தீக்ஷிதா, சொல்லுங்க மேம். ஜாயின் பண்ணுறீங்களா? இப்ப கிளாஸ்? ஆமாம், 3 பேருமே ஜாயின் பண்ணிட்டாங்க. நீங்கள் தான் வரணும். அப்படியா? 7 மணிக்கு கிடையாது மேம். 7 மணிக்கு அவளுக்கு இது தக்ஷின் இந்த பிரதோஷினி இவங்களுக்குலாம் ஹாஸ்டலில் இருக்கிறதுனால சாரி, முக்கியமாக பிரதோஷினிக்கு அந்த டைம் தான் டிஃபன் டைமா, வர முடியல சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க? நான் வீட்டில் தான் மேம் இருக்கேன். அப்போ ஜாயின் பண்ணலாமா? சரி மேம், வரேன் மேம். இன்னைக்கு ஜாயின் பண்ணுங்க, அதுக்கப்புறம் எந்த டைம் முடியும் நம்ம நான் தூங்கிட்டு இருந்தேன். அப்படியா? ஓகே, படுத்துக்கிட்டே கூட லிசன் பண்ணு, மொபைலில் கூட அட்டன் பண்ணு. இன்னைக்கு கிளாஸ் தானே பார்ப்போம். ஓகே, ஜாயின் பண்ணுறேன். நான் சொல்லிட்டேன்னா அது தந்தாப்புல நீ இருந்துக்குவேன். ஓகே. ஓகே, தீக்ஷிதாவும் வந்துடுவாங்க இப்போ. ஓகே, நீங்கள் போட்டு பார்த்தீங்களா? பிரதோஷினி, சுகன்யா ஏதாவது ட்ரை பண்ணிங்களா? அந்த இதெல்லாம் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் மாதிரி தான் வரும் எல்லாமே அந்த டாஸ்கில். இதை கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்டாக நீங்கள் வாங்கிக்கலாம். பிரின்சிபல், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, இது வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ்னு வச்சுக்கலாம். என்ன ஃப்ளோட்டு அண்ட் டபுள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்களா சுகன்யா, பிரதோஷினி? என்ன தக்ஷின் பண்ணீங்களா? உங்களால் முடியுதா? பண்ண முடியுதா? ஆன்சர் வருதா? முடியுது மேம். 3 சம் சால்வ் பண்ணிட்டோம். சூப்பர் சூப்பர். ஏன்னா அது சிம்பிளாக இருந்தால் கூட நீங்கள் போட்டு பார்க்கணும், பார்த்தா தான் தெரியும். அது ஷேர் பண்ணலாமா இப்போ? கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் இல்ல மேம், கொஞ்சம் 3 hour 4 hour ஆச்சு மேம் அந்த 3 போட. பரவாயில்ல, நான் சொன்னேன் ஒரு 30 to 60 hours நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும் ஜாவாக்கு. அதில் 3 மணி நேரம் முடிச்சிட்டிங்க. இந்த டைமிங் வந்து ரெடியூஸ் ஆகும். இப்போ ஜாவா மேம் நீங்க அன்னைக்கு சொல்லி கொடுத்தீங்களா மேம், அதை வச்சு போட்டோம். ரைட், இருக்கட்டும். அதாவது நம்ம என்ன சொல்கிறது, இப்போ கம்மியான சம்ஸை வந்து அதிக நேரம் பண்ணுற மாதிரி இருக்கு இல்லையா? நான் 3 மணி நேரம் ஆச்சுன்னு சொல்கிறீங்க, ஆனால் சிம்பிளான சம் தான். பட் இது லேட்டராக இன்னும் போக போக குறைஞ்ச டைமில் நிறைய ஒர்க் பண்ணி பார்க்குற மாதிரி வந்துடுவீங்க. அதுக்கு தான் இதை ஸ்பெண்ட் பண்ண சொல்கிறேன். ஓகே, சிம்பிளாக டக்குன்னு
எடிட் பண்ணி ரன் பண்ணி பார்க்குற அளவுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. ஸோ தக்ஷினுமே உன்னோட லேப்டாப்பில் நீ நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்புறம் விஎஸ் கோடோ இது அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். உன்னோட மைக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் யூஸ் பண்ணிவிட்டு அதில் டைப் பண்ணி நீங்கள் .javaன்னு சேவ் பண்ணி ரன் பண்ணி காட்டணும். ஒரு நாள் கொஞ்சம் இயர்லியராக இல்லை கிளாஸ் முடிஞ்சோடனே கொஞ்சம் நேரம் கனெக்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களையும் ஒரு வாட்டி பார்த்துருவேன் எப்படி ரன் பண்ணுறீங்க கமாண்ட் ப்ராம்ப்ட்லன்ட்டு. நான் கைட் பண்ண எல்லாருமே ரன் பண்ணாங்க. உங்களை கைட் பண்ணல, பிரதோஷினியை கைட் பண்ணல. பிரதோஷினி கொஞ்சம் அவங்க வீடியோ பார்த்துட்டு ரன் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சுகன்யா சொல்லி கொடுத்தாங்க. அதான் சூப்பர். காலேஜ்ல வச்சு கேட்டேன். ஓகே ஓகே, உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்டு இருக்காங்க. சூப்பர். அப்படி சொல்லி கொடுக்கும்போது சுகன்யாக்கும் ஞாபகம் வரும் நல்லா. தீக்ஷிதா வந்து காலேஜ் முடிச்சுட்டு வந்தோடனே படுத்துட்டலாம். நான் தூங்கிட்டேன் மேம் அப்படின்னா. சரி இனிமேல் டைமிங் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிரதோஷினிக்கு வந்து இந்த மாதிரி டிஃபன் டைம் கரெக்டாக டின்னர் டைமாக இருக்குது. அது வந்து அதனால் கொஞ்சம் முன்னாடி முடிச்சிடலாம் அப்படி சொல்லியிருக்கேன். கொஞ்சம் செட் ஆயிடுச்சுன்னா வந்துடுவீங்க, கரெக்டாக வந்துடுவீங்க 6:15. தக்ஷினிக்கு எப்படி இந்த டைம் ஓகே தானா? காலேஜ்லேருந்து வந்துடலாமா? ஏதோ சம்திங் ப்ராப்ளமாக இருக்குது. அப்போ தான் நல்லா இருந்துச்சு பேசும்போது. வேணா ஒன்று பண்ணுங்க, உங்கள் மொபைல் வழியாக கனெக்ட் பண்ணி பேசுங்க, கரெக்டாக இருக்கும். இதே லிங்க்கை யூஸ் பண்ணி உங்கள் மொபைல்லையும் நீங்கள் இதே ஐடியில் வரலாம் 2 வாட்டி. சிஸ்டமில் ப்ராப்ளம் இருந்ததுன்னா மேபி அந்த மாதிரி இருக்கும். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணால் இந்த ப்ராப்ளம் வராது. ஹெட்ஃபோன் தக்ஷின் ஜாயின் பண்ணிட்டாங்க. இப்போ பேசிப்பார், மொபைலில் க்ளீனாக இருக்கும். கேக்குது. உன்னோட சிஸ்டம்ல இருக்கக்கூடிய மைக்கெல்லாம் நீங்க டிசேபிள் பண்ணிடுங்க கம்ப்யூட்டர்ல. ஓகே மேம். மைக்கு ஸ்பீக்கரை மியூட் பண்ணிட்டு நீங்க ஆடியோக்கு நீங்க இப்போதைக்கு மொபைல் யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம பண்ண இல்லை சிஸ்டம்ல நீங்க ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த ப்ராப்ளம் வராது. ஓகே மேம், ட்ரை பண்ணலாம். இப்போ க்ளீனாக இருக்குது. உங்களுக்கு இந்த டைமிங் எப்படி கரெக்டாக 6:15? ஏன்னா நாங்கள் அன்னைக்கு கேட்டோம். இப்போ பிரதோஷினிக்கும் சுகன்யாக்கும் ஓகே சொல்லிட்டாங்க. தீக்ஷிதா வந்து முன்னாடியே இந்த மாதிரி தெரிஞ்சதுன்னா நான் கரெக்டாக வந்துடுறேன் அப்படி சொல்லியிருக்காங்க. நீங்கள் எப்படி? என்ன இப்போ 6:15 என்ன என்ன தக்ஷின்? ஓகேங்க மேம், எனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே 6:15 அப்படின்னா கொஞ்சம் டைம் கரெக்டாக இருக்கும்ல. தீக்ஷிதா எப்படி 6:15க்கு வந்துடுவீங்கல்ல வீட்டுக்கு? வந்துடுறேன். சம்டைம்ஸ் லேட் ஆகும். 5:45க்கு வந்துடும். என்னைக்காவது லேட் ஆகுது ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கிளாஸ். ஓகே 6:30. 6:15 சொன்னால் தான் 6:30 ஆகிடும். ஓகே 6:15 நீங்கள் கரெக்டாக ஜாயின் பண்ணுங்கள். முடியாதப்போ 6:30. ஓகே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மொபைலில் வச்சுட்டு இப்போ நீங்கள் ஆன்சர் பண்ண முடிஞ்சுன்னா ஆன்சர் பண்ணுங்கள். அந்நேரம் பண்ண முடியாதப்போ பண்ண வேணாம். நான் புரிஞ்சுக்குவேன். சரி வேறு எங்கேயாவது இருப்பீங்கன்னு. மேக்ஸிமம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆன்சர் பண்ணுங்கள், அதனால ஒன்றும் இல்லை. ஓகே அதனால் மியூட் போட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். 6:15 மேக்ஸிமம் 90% வந்துடுவல்ல தீக்ஷிதா கிளாஸுக்கு வீட்டுக்கு? அப்போ வந்துட்டு ஏன்னா கிளாஸ் வேகமாக முடிச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ரீ டைமாக இருக்கும். அதுதான் இப்போ பார்த்தீங்களா இன்றைக்கி 6:40 ஆகிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல. பிரதோஷினி உங்கள் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுங்கள். தீக்ஷிதா பண்ணியாச்சா டாஸ்க்கெல்லாம்? இல்லை மேம் முடிக்கல. ஓகே ஓகே அது டைம் எடுக்க தான் செய்யும். இடையில நீங்கள் பண்ணிவிடுங்க. அந்தந்த வீக்கு கூட ஏதாவது ஒரு டேஸ் உட்காந்து பண்ணிடலாம். பட் டெய்லி பண்ணுறது தான் ஈஸி. நானா சும்மா 5 டாஸ்க் நிறையவே கொடுத்துட்டேன். ஈஸி தானே, டக் டக்குன்னு எடிட் பண்ணிடலாம் ஒரு க்ரியேட் பண்ணிங்கன்னா. ஓகே பிரதோஷினி ஷேர் பண்ணுறீங்களா?
ஆ ஓகே. நீங்கள் அந்த சிஸ்டமில் இருந்தீங்கன்னா 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த கட் பண்ணுறதுக்கு முன்னாடி 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் வியூவில் நீங்கள் ஸ்பாட்லைட் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் வரும். இதில் அதுமாதிரி F11 ப்ரெஸ் பண்ணாலும் ஃபுல் ஸ்க்ரீன் வரும். அதை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். நல்லா ஸ்க்ரீன் வந்து ஃபுல்லாக ஓகே மேம். இப்போ இப்போது ஸ்டாப் பண்ணிட்டீங்களோ? இல்லை தெரியுது. தெரியுதா மேம்? தெரியுது. ஓகே. ஸோ இன்ட்ரெஸ்ட் கேல்சியில் சி கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணிக்கணும். 2 வேர்டில் ஒவ்வொரு வேர்ட்லேயும் கேபிட்டல் லெட்டர் இருக்கணும். தக்ஷின் நீ லிசன் பண்ணிக்கோ, நான் உனக்காக தான் திரும்ப சொல்லிட்டே வரேன். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின். ஸோ கண்டிப்பாக இந்த கீவேர்டு இருக்கணும். பப்ளிக்காக இருக்கணும், ஸ்டாட்டிக்காக இருக்கணும், வாய்டாக இருக்கணும். ஏன் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை நம்ம வெளியிலேருந்து கம்பைலர் கால் பண்ணி ரன் பண்ணுறப்போ உள்ளே வருவாங்க. அந்த இன்டர்பிரேட் பண்ணி வரும்போது பப்ளிக்காக இருந்தால் தான் ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ண முடியும். அதனால் பப்ளிக். ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணாமல் கால் பண்ணணும், அதுக்கு தான் ஸ்டாட்டிக். ஸ்டாட்டிக்காக இருந்ததுன்னா கிளாஸ் நேம் வச்சு கால் பண்ணிக்கலாம். கிளாஸ் நேம் எப்படி ஜாவாவோட அந்த ஜேவிஎம் தெரிஞ்சுக்கும் அப்படின்னா கிளாஸ் நேமையே ஃபைல் நேமாக நம்ம கொடுத்துருவோம். ஸோ அதை யூஸ் பண்ணிவிட்டு உள்ளே வந்துடும். இட் ரிட்டர்ன்ஸ் நத்திங்கிறத மீன் பண்ணுறதுக்கு ப்ரோக்ராம் முடிச்சுட்டு போகும்போது எதையுமே கொண்டு போகிறதில்ல, அதனால தான் வாய்டு. ஸோ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது நான் ரன் பண்ணுறப்போ ஏதாவது ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னா முடியும். ஜாவாவில் வந்து அதான் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸாக நம்ம உள்ளே வாங்கியிருக்கோம், ஒரு அரேயாக வாங்கியிருக்கோம். இதில் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய பேராமீட்டர் எல்லாம் வந்து ஸ்டோர் ஆகிடும். அதை எப்படி நம்ம எடுக்கலாம் அப்படின்னா அரே எங்கே ஸ்டார்ட் ஆகும், 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும் இண்டெக்ஸ். ஸோ ஆர்க்ஸ் ஆஃப் 0, ஆர்க்ஸ் ஆஃப் 1, ஆர்க்ஸ் ஆஃப் 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிக்கலாம். இது என்ன டேட்டா டைப்பில் இருக்குது? 3 ஆர்குமெண்ட்ஸ் வந்து ஃப்ளோட் அப்படின்னு இருக்குது. தக்ஷின் நான் வீடியோ அனுப்புகிறேன், அந்த கிளாஸ் வீடியோ நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறமும் சந்தேகம் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. ஏன்னா இது பற்றின டீட்டெயில் வீடியோ அதில் இருக்கும். உனக்கு இது பார்க்க புதுசாக இருக்கும், பட் அதில் வந்து நான் கிளாஸ் எடுத்திருப்பேன். நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நான் இப்போ சொல்கிறது கூட கஷ்டமாக தெரியலாம். ஸோ ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் பற்றி நம்ம பேசணும் இல்லையா லாஸ்ட்டு கிளாஸில். 8 விதமான ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப். இன்ட்டு, ஃப்ளோட்டு, டபுள், ஷார்ட்டு, லாங்கு, இந்த மாதிரி நிறையா இருக்குது, பூலியன் அந்த மாதிரி. ஸோ நம்ம இந்த ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் வந்து கிளாஸில் வராது, பட் ஜாவாவில் எல்லாமே கிளாஸஸாக தான் இருக்கும். ஏன்னா இது பியூர் ஊப்ஸ் அப்படின்றதுனால. பட் இந்த 8 ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்புக்குமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதனால கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அது கிளாஸ் பேர் தான் ரேப்பர் கிளாஸ். ஃப்ளோட்டுன்ற ஸ்மால் லெட்டரில் பாருங்கள், எல்லாமே ஸ்மால் லெட்டரில் இருக்குது. ஸோ அந்த ஃப்ளோட் வந்து கேபிட்டல் லெட்டரில் எஃப் போட்டு ஃப்ளோட்டுன்னு ஒரு கிளாஸ் இருக்குது. இன்ட்டுக்கு இன்டீஜர் அப்படின்னு கேபிட்டல் லெட்டர் போட்டு ஒரு கிளாஸ் இருக்குது. அது வந்து அதில் எல்லாத்துலேயும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. பார்ஸ் இன்ட்டு, பார்ஸ் ஃப்ளோட்டு, பார்ஸ் டபுள், பார்ஸ் பூலியன், இந்த மாதிரி ஒவ்வொன்றும். பார்ஸ் வேறு என்ன இருக்குது, லாங்கு, இந்த மாதிரி இருக்குது. இந்த என்ன பண்ணும் இந்த பார்ஸ் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரிங்கை எனக்கு இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணிடும். இன்டீஜராக இருந்தால், ஃப்ளோட்டாக இருந்ததுன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரிங்கை ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணும். எந்தெந்த வேரியபிளில் பிஆர்டி. ஸோ டைம் நம்ம நம்பர் ஆஃப் இயர்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, எண்ணுக்கு பதிலாக இங்கே டி. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னே அவங்க வேரியபிள் நேம் வச்சுருக்குறாங்க. ஸோ அதில் நம்ம மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணியிருக்காங்க. எப்பயுமே தயவுசெய்து நீங்களாக கோடிங் எழுதிடுங்க, எங்கேயுமே ரெஃபர் பண்ணாதீங்க, தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இந்த கரெக்டாக அவங்க அதான் புரியுது. ஜென்ரலாக சொல்கிறேன், ஏன்னா இப்போது நம்ம டாஸ்க் பண்ணலைன்றதுக்காக இன்றைக்கி இது சாட்ஜிபிட்டியில் கொடுத்தோன்னா டக்குன்னு கமெண்ட்டோடு கொடுனா கூட கமெண்ட்டோடு கொடுத்துரும். ஸோ நீ தான் பண்ணன்னு எனக்கு தெரியுது, ஏன்னா சாட்ஜிபிட்டி கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும், டக்குன்னு சில இதெல்லாம் யூஸ் பண்ணிடும். ஸோ நம்ம எழுதுறது நம்ம கோட் நீங்கள் டீச் பண்ணதை வச்சு தான் எழுதியிருக்கீங்கன்றது தெரிஞ்சிடும். ஸோ அதனால் இதுக்காக சொல்கிறேன், நம்ம முடிக்கவே இல்லையே எல்லோரும் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு கூட நினச்சி நீங்கள் சாட்ஜிபிட்டி தயவுசெய்து இப்போதைக்கு யூஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் ஓனாக எழுதுங்க கோட் ஃபுல்லாக இதே மாதிரி. நான் இது பிலீவ் பண்ணுறேன், 100% நீங்கள் தான் எழுதியிருப்பீங்க. ஓகே. ஸோ ஓகே. ஸோ இது கரெக்டாக இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க பாருங்கள். அதாவது பேரந்திசிஸ் பண்ணி ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணணும். பட் நம்ம பண்ணாட்டி கூட இதில் பாதிக்காது. போட்மாஸ் தியரம் படி நம்ம கரெக்டாக எதை ஃபஸ்ட்டு பண்ணணுமோ நீங்கள் அதை வந்து ப்ராக்கெட்டுக்குள்ளே கொண்டு வந்துக்கோங்க.
ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து கன்கார்டினேஷன் சிம்பிள் வந்து இங்கே வந்து ப்ளஸ். பைத்தானில் எப்படி கமா இருக்குது ப்ளஸ் இருக்கு இல்லையா, அது மாதிரி இங்கே வந்து ப்ளஸ். ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரிங்கையும் இந்த ஃப்ளோட்டையும் அது லிங்க் பண்ணி கொடுத்துரும். இதுக்கப்புறம் ப்ளஸ் யூஸ் பண்ணி நீங்கள் நியூ லைன் கொடுத்து பார்க்குறது அதெல்லாமே நீங்கள் பண்ணி பார்க்கலாம். சூப்பர். இதை எப்படி ரன் பண்ணணும்? முதல்ல டாட் ஜாவான்னு சேவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், போய் காட்டுங்க. தக்ஷன் நீங்கள் ரஃப்பாக பாருங்கள், 1-2 புரியாட்டி கூட பரவாயில்ல, பார்த்துக்கலாம். ரன் பண்ணி காட்டுங்க பிரதோஷினி. கமாண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு முதல்ல என்ன செக் பண்ணணும், ஜாவானுடைய கம்பைலர் ரன் ஆகுதா பார்க்கணும். அது மாதிரி ஜாவா ரன் ஆகுதான்னு பார்க்கணும். விண்டோஸ் கீ ப்ளஸ் ஆர் தெரியுதா மேம்? ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணீங்களா? என்டையர் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணணும், அப்போ தான் எங்களுக்கு அந்த விண்டோ தெரியும். இப்போதைக்கு எங்களுக்கு நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் மட்டும்தான் தெரியுது. நான் எல்லாருக்கும் ரன் பண்ணி காட்ட சொல்ல போகிறது இல்லை, யாராவது ஒருத்தர் என்னைக்காவது சிஸ்டமில் இருந்தீங்கன்னா நீங்கள் காட்டிக்கிடுங்க. சப்போஸ் சிஸ்டமில் இல்லாத பட்சத்தில் இது பண்ண வேணாம். அது மாதிரி மற்றவங்க ஸ்க்ரீனை ஷேர் பண்ணி ஷோ பண்ணி நம்ம கரெக்ட் பண்ணும்போது நீங்கள் தயவுசெய்து பாருங்கள். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ், அவங்க கேட்கக்கூடிய கேள்வி உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மியூட் போட்டு வச்சுக்கோங்க. பிரதோஷினி வந்து ஹாஸ்டலில் இருக்காங்க, ஸோ அதனால் ஏதாவது இன்டரப்ட் வரதான் செய்யும். இல்ல மேம், அது ஓபன் ஆக மாட்டேங்குது. ஓ, விண்டோஸ் கீ ப்ளஸ் ஆர் கொடுங்க. விண்டோஸ் கீயை ப்ரெஸ் பண்ணி ஆர் போடுங்க. ஏதாவது எக்ஸாம் இருக்குது அப்படின்னா ஒரு 1/2 hour அந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு டாபிக் பார்த்துட்டு வைண்ட் அப் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஓகே, ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட் தெரியுது. இப்போது இதில் முதல்ல என்ன செக் பண்ணணும், எப்பயுமே தக்ஷின் பார்த்துக்கோங்க. முதல்ல என்ன செக் பண்ணால் ஜாவா ரன் ஆகுதா, ஜாவா சி ரன் ஆகுதான்னு பார்க்கணும். இப்போது ஜாவா சின்னு கொடுங்க, என்டர். இது மட்டும் கொடுத்தா சம்திங் ரன் ஆகுது. ஸோ கமாண்ட் இருக்குது, நான் செட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. திரும்ப ஜாவான்னு கொடுங்க. தக்ஷின் உங்கள் கமாண்ட் ப்ராம்ப்ட்லையும் இதை மாதிரி நீங்கள் போட்டு பார்க்கணும். நீங்கள் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணிங்கன்னா ஒரு நாள் நம்ம இதை பார்த்துடலாம். ஸோ வந்து ஒரு நாள் எக்ஸ்ட்ரா கூட தனியாக கூட கனெக்ட் பண்ணுங்கள், நான் கைட் பண்ணிடுவேன். ஏன்னா ஒன்ஸ் செட் ஆயிடுச்சுன்னா நீங்களும் போட்டு பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ ஜாவான்னு போட்ட ஒன்றையும் ரன் ஆகுது. வெரி குட். இப்போது பிரதோஷினி எந்த ஃபோல்டரில் உங்கள் ஜாவா ஃபைல்லாம் வச்சுருக்கீங்க? D:இல்லையா? எஸ் மேம், D:. ஓகே, ஸோ D: போங்க. அப்போ D: அப்படின்னு டைப் பண்ணி என்டர் தட்டணும். ஸோ D டிரைவ் போகிறாங்க, என்டர். இப்போ DIR போடுங்க. என்ன இதில் வச்சுருக்குறீங்க? DIR போட்டிங்கன்னா என்னென்ன ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் இருக்குன்னு வரும். பட் ஒரு ஃபோல்டருமே இல்லை, எம்டியாக இருக்குது போல். என்னாச்சு? அப்போ Dயில் இல்லை, Dயில் இல்லை போல். இங்க சிடி டாட் போட தேவையில்லை, ஏதாவது ஃபோல்டருக்குள்ள இருந்தா தான் அதை விட்டு வெளியே. C: இல்ல மேம், அவளோடது C ஃபோல்டர்ல தான் கிரியேட் பண்ணேன் நானு. C ஃபோல்டர்ல C: போடுங்க. C: என்டர். இப்போ CD/ கொடுங்க, எல்லாத்தையும் விட்டு வெளியே வந்துடலாம். CD டாட்டுக்கு பதிலா ஸ்லாஷ் இல்ல பேக் ஸ்லாஷ், ரெண்டே எரேஸ் பண்ணிட்டு ஸ்லாஷ், இந்த ஸ்லாஷ் பேக் ஸ்லாஷ் என்டர். கோலம் வைக்கணும் இல்ல, வேண்டாம் வேண்டாம். உங்க ரூட் டைரக்டரிக்கு வந்துரும். எல்லா டிரைவை விட்டும் வெளியவான்னு அர்த்தம். ஓகே ஓகே. இப்போ DIR இதுல பாருங்க எங்க இருக்கு ஃபோல்டரு. அந்த DIRனு ஆங்கிள் பிராக்கெட்டுக்குள்ள இருக்குல்ல, அதெல்லாம் ஃபோல்டர். டெல்லு, டிரைவர்ஸு, பிரதோவ் ஜாவான்னு இருக்கு, அதானா?
எஸ் மேம் அதான் மேம். ஓகே, அப்போ சிடி ஸ்பேஸ் விட்டு நான் சொன்ன மாதிரி பிஆர் மட்டும் அடிங்க, டேப் கீ ப்ரெஸ் பண்ணுங்க, என்ன அதுவாக வரும் பிஆர். ஒன்றுன்னா டேப் கீ மெதுவா. ஓகே, இந்த ஷிஃப்ட் டேப் கொடுத்தா கூட பின்னாடி போகும். ஓகே, இப்போ அகெயின் டிஏஆர் என்ன ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் அது உள்ளே இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஓகே, என்ன இருக்குது, நிறைய போட்டிங்க போல். ஓகே, இப்போ நம்ம சேவ் பண்ணது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தானே, அதுலக்கு நேம் வந்து இன்ட்ரெஸ்ட் கேல்சி. ஸோ ஆல்ரெடி இவங்க கம்பைல் பண்ணி வச்சுருக்காங்க, அதனால தான் கிளாஸ் ஃபைல் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மேலேருந்து ஒரு 10வது ஃபைல் மவுஸை மூவ் பண்ணி காட்டுங்க அந்த ஃபைலை. ஸோ இன்ட்ரெஸ்ட் கேல்சி டாட் கிளாஸு அதை ஒரு சர்க்கிள் பண்ணுங்கள், சும்மானாலும் இப்படியே மூவ் பண்ணுங்கள், அவங்க பார்த்துக்குவாங்க. ஏன்னா நான் மூவ் பண்ணால் தெரியாது, நீங்கள் அதே தான். ஸோ அதுதான் கிளாஸ் ஃபைல். ஆமாம், ஸோ வந்து ஜாவா ஃபைல் ஆல்ரெடி இருக்குது, அவங்க கம்பைல் பண்ணதுனால பைட் கோடும் க்ரியேட் ஆயிடுச்சு. நம்ம இந்த பைட் கோடை நம்ம இப்போ ரன் பண்ணிடலாம் நேரடியாக. ஸோ இன்ட்ரெஸ்ட் கேல்சியை நம்ம ரன் பண்ணுவோம். எப்படி ரன் பண்ணணும், ஜாவான்னு போட்டுட்டு ஸ்பேஸ் விட்டு இன்ட்ரெஸ்ட் டேப் கீ போடுங்க, அதுவே வந்துடும். .java .class எதுவுமே இருக்கக்கூடாது, ஏன்னா நம்ம ரன் பண்ண போகிறது பைட் கோடு தான். இந்த பைட் கோடை தான் நம்ம ரன் பண்ணோம். சும்மா என்டர் தட்டுங்களேன், தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நம்ம எப்பயும் போல் ரன் பண்ணோன்னா எரர் வரும். ஏன் என்டர் தட்டுங்க. ஏன் எரர் வருதுன்னா அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ரி. நம்ம அந்த ப்ரோக்ராம்குள்ளே நம்ம அந்த ப்ரோக்ராம்குள்ளே என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா ஆர்க்ஸ் ஆஃப் 0 இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ 3 பேராமீட்டர் நம்ம பாஸ் பண்ணி ஆகணும். பிரின்சிபல் அமௌண்ட்டு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, அந்த டைமிங். ஸோ அப் ஏரோ கொடுங்க, அந்த கமெண்ட் திரும்ப வந்துடும். இப்போ ஸ்பேஸ் விடுங்க, விட்டுட்டு 3 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும். இதுதான் ரன் பண்ணுறப்போ நீங்கள் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறீங்க. பிரின்சிபல் அமௌண்ட் ஒரு 5000 ரூபா அடிங்க, 5000 ஆர் 50,000 ஏதாவது. 5000 ஸ்பேஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் இவ்வளோ வேண்டாம், 12.5 கொடுங்க. 12.5 ஸ்பேஸ் விட்டு டைமிங் வந்து ஒரு 5 years, சரிங்களா? என்ட்ரு தட்ட வேண்டாம். ஸோ வந்து இதில் 3 பேராமீட்டர் இருக்குது, ஒன்று 5000, இன்னொன்று 12.5, இன்னொன்று 5. நான் வந்து ரன் பண்ணுறப்போ ஆர்குமெண்ட் அனுப்புகிறேன் என்னோட மெயின் ஃபங்க்ஷனுக்கு, அதனால தான் இது பேர் வந்து கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்டு சொல்லுவாங்க, டெஸ்டிங் பர்பஸ்க்காக. இப்போது சர்வரில் ஒரு ப்ராப்ளம்னா ஒரு கோட் அடித்து அது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி சில டெஸ்டிங் பர்பஸ்க்கு இதுக்கெல்லாம் இது தேவைப்படும். அதான் கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ ரன் பண்ணுறப்போ பாஸ் பண்ணுறோம். என்ட்ரு தட்டுங்க. முதல் இது ஆர்க்ஸ் ஆஃப் 0ல் போயிடும், ரெண்டாவது இது ஆர்க்ஸ் ஆஃப் 1ல் போயிடும், மூணாவது இது ஆர்க்ஸ் ஆஃப் 2ல் போயிடும். அப்போது மூணுமே பாருங்கள் கேல்குலேட் ஆகி 3125 அமௌண்ட்டும் வந்துடுச்சு. ஸோ இது வந்து இப்படி தான் ரன் பண்ணும் கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட். வெரி குட், சூப்பர், ரன் ஆயிடுச்சு. நம்ம தீக்ஷிதாக்கும் இது புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன், ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே பார்த்ததுனால. ஆல்ட் டேப் கொடுங்க, ஆல்ட் டேப் கொடுத்து திரும்ப நோட்பேட் ++ போங்க. சூப்பர், நெக்ஸ்ட்டு சூப்பராக ரெடி ஆகிட்டீங்க. ஆல்ட் டேப், ஆல்ட்டை பிடிச்சிக்கோங்க, டேப் கீ மட்டும் ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணுங்கள், அங்கே நோட்பேட் ++க்கு மூவ் ஆயிடலாம். தெரியல மேம், நோட்பேட் ++. தெரியல. அதாவது நீங்கள் ஷேர் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா என்டையர் ஸ்க்ரீன் கொடுக்கணும், விண்டோ கொடுக்கக்கூடாது. நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க இல்லையா, நீங்கள் ஸ்டாப் ஷேரிங் கொடுத்துட்டு என்றைக்குமே நீங்கள் ஷேர் பண்ணும்போது நீங்கள் அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி ஷேர் நவ் கொடுப்பீங்களா, சாரி அந்த ஷேர் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு என்டையர் ஸ்க்ரீனை கொடுத்து நீங்கள் ஷேர் பண்ணணும். உங்கள் மெனுவெல்லாம் எனக்கு தெரியணும், கீழே உள்ள ஸ்டார்ட் மெனு எல்லாம், அப்போ தான் நீங்கள் என்ன எடுத்தாலும் ஓப்பன் ஆகும், ஷேர் ஆகும். ஷேர் ஆகிட்டே இருக்குது, வெயிட் பண்ணுங்க. இப்போ தான் ஃபுல் ஸ்க்ரீன் நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. இப்போ நீங்கள் இந்த நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் காட்டுங்க. நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இப்போ வந்து நீங்கள் மேலே செட்டிங்கை கிளிக் பண்ணுங்க. செட்டிங், அதில் வந்து ஸ்டைல் கான்ஃபிகர் இருக்குல்ல, அதை எடுங்க.
எஸ் மேம். ஒரு நிமிஷம், எனக்கு வந்து கொஞ்சம் வர லேட் ஆகுது. இப்போ வந்துச்சு. ஓகே, இதில் மேலே டிஃபால்ட் இருக்குல்ல, அதை எடுங்களேன். தீம் மேலே தீம் இருக்குது பாருங்கள், எதுவுமே மாற்ற மேலே அங்கே தான் அது சேஞ்ச் பண்ணுங்கள். இதில் வந்து ட்வெலைட்டா அது வச்சுக்கோங்க. ஓகே, வேறு ஏதாவது பிடிச்சதுன்னா நீங்கள் பார்த்து ஃப்ரீ டைமில் வச்சுக்கோங்க. சேவ் கொடுங்க. ஓகே. ஃப்ரீ டைமில் நீங்கள் மாற்றிக்கோங்க. அதிலே போங்க, திரும்ப அங்கேயே போங்களேன். செட்டிங்ஸில் ஸ்டைல் கான்ஃபிகரேஷனில் இங்கே போல்டை டிக் பண்ணுங்கள். போல்டு அதிலே இங்கே ரைட் சைடில் இருக்கு பாருங்கள், வெளியே வந்துடுங்க. போல்டு சேவ் அண்ட் க்ளோஸ். அப்ளை ஆகலை. ஓகே, சில இதில் மொத்தமாக அப்ளை ஆகிடும். இது வந்து செலக்ட் பண்ணி அந்தந்த இதுக்கு மட்டும் அப்ளை ஆகும். இந்த ஸ்ட்ரிங் ஒரு கலரில், கீவேர்டு ஒரு கலரில், இதெல்லாம்லாம் நம்ம மாற்றிக்கலாம். மேட்ரிக்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்கும். தீமு பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறப்போ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பேட்ரிக்கும் லைஃப் வந்து நிறைய நாள் கூட கொஞ்சம் நேரம் டைம் கிடைக்கும், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, 1/2 இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. ஓகே, டபுளில் வாங்கியிருக்கீங்க. பேஸு, ஹைட்டு அண்ட் ஏரியா. டபுள் வந்து ஸ்மால் லெட்டர் தான் போடணும், கேபிட்டல் லெட்டர் போடக்கூடாது. மேலே இந்த ப்ரோக்ராம் ரன் ஆயிடுச்சா மேம்? இல்ல மேம், இது ஸ்மால்ல போட்டா ரன் ஆக மாட்டேங்குது மேம். ஓகே, கேப்ஸ்ல போட்டா தான் மேம் ரன் எடுக்குது மேம். நான் இது ஃபுல்லா ஸ்மால்ல தான் மேம் போட்டேன். ஆக்சுவலாக ஆப்ஜெக்ட் எல்லாம் ஆயிரும் கிளாஸை போட்டா. ஏன்னா டபுள் வந்து ஸ்மாலில் தான் போடணும் மேலே. இது ரன் ஆகுதுங்கிறீங்க. அதே மாதிரி ஃப்ளோட்டும் அந்த மாதிரி தான் மேம் இது போட்டேன். போட்டிருந்தீங்களா? போங்க, கேப்ஸ்ல தான் மேம் எடுத்துச்சு அது. ஓகே, அதை கிளிக் பண்ணுங்க. மேலே ஸ்மால் லெட்டர் தானே இருக்கு, ஃப்ளோட்டு. இங்க ஃப்ளோட் எஸ் மேம். இங்க அது மாதிரி இங்கே இதுதான். ஸோ இது கேபிட்டல் லெட்டர் தான் போடணும். நான் தான் அன்னைக்கு கிளாஸ் எடுத்தல, நான் அந்த வீடியோ திரும்ப அனுப்புகிறேன், நீங்கள் பாருங்கள் அந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருக்கேன்ட்டு. எல்லாமே ஸ்மால் லெட்டரில் இன்ட்டு கீழே டைப் பண்ணுங்கள், ஜூம் பண்ணுங்கள், கண்ட்ரோலை பிடிச்சிட்டு ப்ளஸ் யூஸ் பண்ணுங்கள், இல்லை மவுஸ் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் போதும். கீழே வாங்க, லாஸ்ட் வந்து போதும். கீழே வந்துடுங்க, லாஸ்ட்டு என்டர் தட்டி இங்கே டைப் பண்ணுங்கள் நான் சொல்கிறத. சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக. இன்ட்டுன்னு ஸ்மால் லெட்டரில் அடிங்க. இன்ட் தக்ஷினி இதை லிசன் பண்ணிக்கோ. இன்ட் அப்படின்றது பிரிமிட்டிவ் டேட்டா டைப், நம்ம சீல பார்த்த மாதிரி எல்லா மாதிரி. இதுக்கு ஒரு கிளாஸ் நேம் அவங்களே வச்சுருக்காங்க, ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா இது கிளாஸ் கிடையாது. இன்னும் ஸ்பேஸ் விடுங்க. இதுக்கு ஒரு கிளாஸ் கரஸ்பாண்டிங் கிளாஸ் இருக்குது, அது பேர் wrapper கிளாஸ்னு அர்த்தம். WRAPPER அடிங்க. wrapper கிளாஸ், WRAPPER கிளாஸ். ஓகே, இப்படி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இன்ட்டுக்கு என்ன கிளாஸ் நேம்னா அது கோலன் போட்டு ஒரு ஸ்பேஸ் விடுங்க. அது பேர் இன்டீஜர்னு ஒரு கிளாஸ் நேம். எப்பவுமே எப்படி இருக்கும், ஒவ்வொரு வேர்டும் ஸ்டார்டிங் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி டைப் பண்ணுங்க, இன்டீஜர்னு. ஐ மட்டும் கேபிட்டல் லெட்டர், இன்டீஜர் ஸ்மால் லெட்டர், ஃபுல்லாக இன்டீஜர். அது மாதிரி ஃப்ளோட்டுக்கு ஸ்மால் லெட்டரில் அடிங்க. wrapper கிளாஸ் நேம் ஃப்ளோட் எஃப் கேபிட்டல் லெட்டர் அடிங்க. ஃப்ளோட்டுக்கு டபுளுக்கு அதே மாதிரி அடிங்க. கீழே இன்ட்டுக்கு நேராக இன்ட்டு. ஒரு நிமிஷம். ஓகே, டபுள் அடிங்க. இங்கே சாரி, இங்கே லெஃப்ட் சைடில் ஃப்ளோட்டு. அதே மாதிரி மேலே இருக்க பேட்டர்ன் மாதிரியே அடிக்கணும். காப்பி பண்ணி கூட பேஸ்ட் பண்ணிவிட்டு அங்கே ஸ்மால் லெட்டரில் ஃப்ளோட்டு டெலிட் பண்ணுங்கள். அதுக்கு நேரம் வந்துடும். அது கூட தேவையில்லை. அச்சோ முத்தட்டு. ஓகே, டைப் பண்ணுங்க. இதுக்கு நீங்கள் முதல்ல ஃபுல்லாக டைப் பண்ணியிருக்கலாம். ஓகே,
அது மாதிரி டபுளுக்கு பண்ணுங்க. டபுள்ன்றது டேட்டா டைப், பிரிமிட்டிவ் டேட்டா டைப். அது கண்டிப்பா ஸ்மால் லெட்டர்ல தான் இருக்கணும். அதுதான் அது ரன் ஆச்சான்னு கேட்டேன். இது கிளாஸ் நேம், அது டபுள். இந்த கிளாஸ்ல சில மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது. அன்னைக்கு நான் எக்ஸாம்பிளுக்கு கூட தீக்ஷ்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு ஹேர் ஸ்டைலும் மேக்கப்பும் ஃபங்க்ஷன் அதில் எழுதினேன். ஞாபகம் இருக்கா? நீங்க அப்ப இருந்தீங்களா? டிஃபன் சாப்பிட போயிட்டீங்களோ? டின்னருக்கு போயிட்டீங்க, அதான் தெரியல. ஓகே. ஸோ எல்லா ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்புக்கும் கரஸ்பாண்டிங் கிளாஸ் இருக்குது. அது பேர் வந்து wrapper கிளாஸ். அந்த wrapper கிளாஸில் சில மெத்தட்ஸ் இருக்குது. அந்த சில மெத்தடில் சில விஷயம் ஸ்டாட்டிக் மெத்தடாக இருக்குது. அந்த ஸ்டாட்டிக் மெத்தடை கால் பண்ணனா நீங்கள் கிளாஸ் நேமோட தான் கால் பண்ணணும். இப்போ மேலே போங்க. ஸோ இங்கே டபுள்ன்றது கரெக்டு தான், கேபிட்டல் லெட்டரில் போட்டது கரெக்டு தான். ஆனால் அங்கே ஸ்மால் லெட்டரில் இருக்கணும். டேட்டா டைப்பில் வந்து ஆமாம் ஸ்மால் லெட்டரில் இருக்கணும். இங்கே வந்து கிளாஸ் நேம், இது வேற அது வேற. ஓகே. அது மாதிரி மெத்தட் நேம் வந்து பாஸ் டபுள் அப்படின்றப்போ 2 வேர்டில் ஸ்டார்டிங் வேர்டு வந்து ஸ்மால் லெட்டரில் இருக்கும். 2வது வேர்டில் இருந்து ஒவ்வொரு லெட்டரும் கேபிட்டல் லெட்டரில் வரும். அப்படி தான் இருக்கும் மெத்தட் நேம். இது வேறு கேமல் கேஸ்ன்னு பேர். நான் ஏற்கனவே இதை பற்றி பேசியிருக்கேன். ஸோ இது மாதிரி தான் இருக்கும். இது பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் இது மெத்தட் நேம், இது கிளாஸ் நேம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அது மாதிரி கிளாஸ் நேம் வச்சு கால் பண்ணுறாங்கன்னா ஓகே இது ஸ்டாட்டிக் மெத்தடு அப்படின்னு உங்களுக்கு பழக்கமாயிடுச்சுன்னா டக்குன்னு ஞாபகம் வந்துடும். அது வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும். ஓகே. ஸோ இப்போ கீழே உள்ளதை கமெண்ட் பண்ணிவிடுங்க. டபுள் ஸ்லாஷ் போடுங்க எல்லாம் முன்னாடி. டபுள் ஸ்லாஷ் டவுன் ஆரோ, டபுள் ஸ்லாஷ். ஸோ கண்டிப்பாக தக்ஷினும் நான் வீடியோ சென்ட் பண்ணுறேன், பிரதோஷினியும் பார்த்துருங்க ஒரு வாட்டி. இப்போ இதை ரன் பண்ணிங்கன்னா ரன் ஆகும் கரெக்டாக. ஓகே. நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் போங்க, ரன் பண்ணிக்கலாம். யாருக்கா ஸ்க்ரீன்ஷாட் எதுவும் தேவைன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. தக்ஷின் ஸ்க்ரீன்ஷாட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த ப்ரோக்ராம் நீங்களாக டைப் ஒரு கோத்ரூ பண்ணிவிட்டு அந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா இதெல்லாம் ஏன் இப்படி எழுதுறோன்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரன் பண்ணுங்கள். அது மீறி டவுட்னா என்கிட்ட வாய்ஸ் மெசேஜ் போட்டு கேட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் ப்ரோக்ராம். ஓ சரி. ஃபாரன்ஹீட்டை நம்ம வந்து என்னவா கன்வெர்ட் பண்ணுறோம்? செல்சியஸாக கன்வெர்ட் பண்ணுறோம். அதுக்கு ஃபார்முலா 5/9 இன்ட்டு கொடுத்துருக்க அந்த ஃபாரன்ஹீட் -32. ஓகே. இதை ஃபர்தராக இது எப்படி டிகிரியில மேம் இது வரவே இல்லை மேம் எனக்கு. ஓகே. இன்னும் க்ளோஸ் பண்ணீங்களா? மெயின் கீழே வாங்க. ஓகே. ஸோ வந்து செல்சியஸை நீங்கள் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு இதை நீங்கள் வந்து ஃபாரன்ஹீட்டாக எடுத்துக்கிறீங்க. அப்போ ஃபாரன்ஹீட்டை நீங்கள் கொடுக்கணும். இப்போ 100 ஃபாரன்ஹீட்டுன்னு கொடுத்தீங்கன்னா செல்சியஸ் எவ்வளோன்னு வரும். இதை ரன் பண்ணுங்கள். அங்கே டெம்ப் கன்வர்ஷனில் சி கேபிட்டல் லெட்டர் இருந்திருக்கணும். ஆக்சுவலாக ஒவ்வொரு வேர்ட்லேயும் ஸ்டார்டிங் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் இருக்கணும். அப்படி பழகிட்டிங்கன்னா நல்லது. இப்போதைக்கு இருக்கட்டும், மாற்ற வேண்டாம். ஏன்னா ஃபைல் நேம் மாற்றணும் எல்லாம் இருக்குது. ஹைடு கொடுத்துருங்க. அதை சேவ் பண்ணிவிட்டு அதை ஹைடு கொடுத்துருங்க. ஹைடு கொடுத்துருங்க. அது இடைஞ்சலாக இருக்கும். ஓகே. ஓகே. இப்போ ரன் பண்ணுங்கள். ஆல்ட் டேபு உங்களோட சேவ் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோலர்ஸ் போட்டிங்க. எதாவது எடிட் பண்ணிங்கன்னா திரும்ப அகெயின் கம்பைல் பண்ணணுன்னா பண்ணிவிடுங்க. இல்லை பழையதை ரன் பண்ணணுன்னா பண்ணுங்கள். நம்ம ஒரு சேஞ்சும் பண்ணல. ஸோ உங்களோட அதே இதில் தான் இருக்கிறீங்க. இங்கேயே ஹைடு போட்டுருங்க. ஏன் ஹைடு வந்து ஓகே. ஸோ இப்போ ரன் பண்ணுறதுக்கு முதல்ல கம்பைல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? ஜாவா சி அந்த பர்டிகுலர் டெம்ப் கன்வர்ஷன் டாட் கிளாஸ் ஜாவான்னு கொடுக்கணும். அப்படின்னா கம்பைல் ஆகி உங்களுக்கு க்ரியேட் ஆயிரும், புது கிளாஸ் ஃபைல் க்ரியேட் ஆயிரும். இந்த கிளாஸ் ஃபைலை ரன் பண்ணுறதுக்கு ஜாவான்னு மட்டும் போடணும். ஓகே. ஸோ ஜாவான்னு மட்டும் போடணும். அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் நேம் போடும். டாட் கிளாஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் பிரதோஷினி ஏன் டாட் கிளாஸ் போடக்கூடாது? ரன் பண்ணும்போது வெறும் கிளாஸ் நேம் மட்டும் நீங்கள் இது பண்ணணும். எதுக்காக பிரதோஷினி? தெரியலையோ?
தெரியலையா? ஆக்சுவலாக நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த கிளாஸ் நேம் தான் அதுக்கு தேவை, மெயினை கால் பண்ணுறதுக்கு. ஏன்னா மெயின் வந்து ஸ்டாட்டிக்காக, அப்போ கிளாஸ் நேம் டாட் அந்த மெயின் ஃபங்க்ஷன் ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனை கால் பண்ணி உள்ளே போகிறதுக்கு. நீங்கள் டாட் கிளாஸ் போட்டிங்கன்னா அது எப்படி கால் பண்ணணும்னா, இந்த டெம்ப் கன்வர்ஷன் டாட் கிளாஸ் டாட் மெயின் அப்படின்னு சொல்லி கால் பண்ணி உள்ளே போகும். அது என்ன நினச்சிக்கணும்னா, கிளாஸ் நேமே டெம்ப் கன்வெர்ட் டாட் கிளாஸ் அப்படின்னு நினச்சிக்கும். ஆக்சுவலாக கிளாஸ் நேம் வந்து வெறும் டெம்ப் கன்வெர்ட் தான். அப்போ அதை மட்டும்தான் கொடுத்து ரன் பண்ணணும், மறந்துடாதீங்கன்னு. என்ட்ரு இப்போ வந்து என்ட்ரு தட்டணும்னா நமக்கு அங்கே என்ன தேவை, நீங்கள் ஃபேரன் ஹீட்டை இங்கே அனுப்பணும். ஸோ 100ன்னு கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட் அனுப்பணும். அனுப்புங்க. என்டர். கன்வெர்ட் ஆயிடுச்சா? கன்வர்ஷன் கரெக்டாக இருக்கும். கன்வர்ஷன் தப்பா இருக்கு. 0 தான் வருது. ஓகே, அங்கே போங்க, ஆல்ட் டேப் கொடுங்க. சம்டைம் இதில் வந்து நம்ம இந்த வைடனிங் கன்வர்ஷன் இந்த மாதிரி உண்டு. நம்ம மெயினாக கன்வர்ஷனை வெளிப்படையாக நம்ம காட்ட வேண்டியிருக்கும். ஓகே, ஃபேரன் ஹீட் 32.0 கொடுங்க. 32. அதாவது என்றைக்குமே இன்டீஜரும் சேர்ந்தா இன்டீஜர் தான் வரும். இன்னொரு இந்த மாதிரி போடணும், 32.0 எஃப்னு கொடுங்க. ஃப்ளோட்டுனா ஃப்ளோட்டாக போட்டால் இன்னும் அக்யூரசி இருக்கும். 32ன்றது இன்டீஜராக எடுக்கும். ஸோ பாயிண்டில் உங்களுக்கு இது இல்லாமல் இருக்கலாம். ஓகே, நான் சொல்கிறேன், இதை பற்றி சொல்கிறேன். செல்சியஸு கரெக்டு. ஓகே, இப்போ சேவ் பண்ணி ரன் பண்ணுங்க. நீங்கள் ஏன்னா 100 தான் நம்ம அனுப்புகிறோம், அதுவும் இன்டீஜர் மாதிரி அனுப்புகிறோமா. ஸோ அதனால் ஒரு இது மட்டும் நான் ஃப்ளோட்டாக மாற்றி விட்டுட்டேன். நேரடியாக ரன் பண்ணலாம். ஓ சாரி, கம்பைல் பண்ணும். வெரி குட். ஏன்னா எடிட் பண்ணியிருக்கீங்கல்ல, ஸோ கம்பைல் பண்ணும். பின்னிஜாய், நீ ஃபேனை ஆஃப் பண்ணிவிட்டு அங்கே உட்காடுறேன்னு எவ்வளோ சவுண்டு கேட்குது தெரியுமா எனக்கு. இந்த மைக்கு வந்து பயங்கரமாக கேட்குது. மெதுவாக சேர் எடுன்னா அதை டம்முன்னு போட்டு எடுக்கும். இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகும், நான் பேசுகிறது மியூட்டு போட்டாலும். நான் இதை உட்காந்து எடிட் பண்ணிட்டு இருக்க முடியுமா? எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. முதல்ல வெளியில தானே போய் உட்கார்ற சொன்னேன். வேண்டாம் சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டேன்ல. மறுபடியும் சவுண்ட் உண்டாக்காத பின்னி, ரொம்ப கேட்குது இதுல எனக்கு. ஃபேனை முதல்ல ஆஃப் பண்ணு. ஓகே, மறுபடியும் 0.3 வருது. அப் ஏரோ கொடுங்க. கம்பைல் பண்ணீங்களா? கம்பைல் பண்ணிட்டீங்க. அப் ஏரோ கொடுங்க. கம்பைல் பண்ணிட்டது. பரவாயில்ல, அப் ஏரோ கொடுங்க. 100.0 கொடுங்க. இல்லாட்டி எக்ஸ்டர்னல் கன்வர்ஷன் நமக்கு தேவைப்படும். இதுக்கு தான் ஜாவா ரன் பண்ணி பார்க்கணும்னு சொல்கிறேன், புரியுதுங்களா? ஆர்டினரி ப்ரோக்ராம் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுவீங்க, ஆனால் ஆன்சர் வராது. அதுமாரி நீங்கள் ஆர்டினரியாக ஒரு பைட்டை வாங்கி மல்டிப்ளை பை 2 பண்ணிங்கன்னா கூட ஆன்சர் வராது. அங்கே வந்து எக்ஸ்பிளிசிட்டாக கன்வர்ஷன் தேவைப்படும். அதனால தான் நான் ஜாவா வந்து எல்லா சிம்பிள் ப்ரோக்ராமாக இருந்தாலும் நீங்கள் போட்டு பாருங்கள் அப்படி. ஏன்னா ஜாவா வந்து ரோபாஸ்ட்டாக இருக்கும். நிறைய விஷயம் நம்ம வந்து அதில் மேனுவலாக எழுத வேண்டியிருக்கும். அந்த மாதிரி பண்ண சொல்லுவாங்க, நம்மளை ஃபோர்ஸ் பண்ணி அது நம்ம கவனிக்க வேண்டியிருக்கும். என்ட்ரு தட்டுங்க. ரெண்டாவது இப்போயும் வரல. ஓகே, அங்கே போங்க. இது நம்ம கரெக்ட் பண்ணுவோம். சரியா? %f யூஸ் பண்ணியும் நம்ம பண்ணலாம். இல்லாட்டி இந்த 5.0க்கு முன்னாடி ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்ம பண்ணணும். அதாவது ஃப்ளோட், அது வைடனிங் கன்வர்ஷன் இப்போ எடிட் பண்ண முடியாது. அந்த நேரிங் கன்வர்ஷன், வைடனிங் கன்வர்ஷன் நாளைக்கு நம்ம பார்ப்போம். சரிங்களா? இந்த ப்ரோக்ராம் எனக்கு காப்பி பண்ணி சென்ட் பண்ணி அனுப்புங்க. ஏன்னா எனக்கு டைப் பண்ணுறது டைம் மிச்சமாகும். இந்த 5 மினிட் எனக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் வேண்டாம், காப்பி பண்ணி எனக்கு பேஸ்ட் போட்டு விட்டுருங்க இண்டிவிஜுவலாக உங்கள் விண்டோலேருந்து. இந்த 5 டாஸ்க்கும். அடுத்த டாஸ்க் காட்டுங்க, 4th 5th. ஏரியா ஆஃப் சர்க்கிள். இதுக்கு ஆன்சர் வந்துச்சா? இதுக்கு ஆன்சர் வந்துச்சு. ஓகே, இப்போ இதுல மேத் யூஸ் பண்ணிருக்கீங்க. இந்த மேத் வந்து என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? தக்ஷின் சொல்ல, இந்த மேத் என்னவா இருக்கும்? இந்த மேத்ன்றது அதை பார்த்தோன்னே நம்ம ஐடென்டிஃபை பண்ண தெரியணும் நமக்கு.
எம் கேபிட்டல் லெட்டரில் இருக்குது. அப்போ இது என்னவா இருக்கும்? கிளாஸ். கரெக்டாக சொன்னேன். கிளாஸ் நேம். வெரி குட், சூப்பர். தீக்ஷிதா சொல்லேன், பிஐன்னு ரெண்டுமே அது வேரியபிள் நேம் மாதிரி தான் இருக்குது, ஃபங்க்ஷன் மாதிரி இல்லை. பிஐன்னு இருக்குது. இது என்னவா இருக்கும்? கேபிட்டல் லெட்டரில் போட்டிருக்காங்க. தீக்ஷிதா இப்போ டபுள்னு மேலே வந்து அவங்க ஏரியா ஆர் பெரிமீட்டர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபுல்லாகவே கேபிட்டல் லெட்டர் இருக்குது. அது ஃபங்க்ஷன் மாதிரியும் தெரியல. ஏன்னா ஃபங்க்ஷன்னா நம்ம வேறு மாதிரி எழுதியிருப்போம். ப்ராக்கெட் க்ளோசிங் ஓப்பனிங் பேரந்தசிஸ். இப்போ பாஸ் டபுளுக்கெலாம் ஓப்பனிங் க்ளோசிங் பேரந்தசிஸ். ஸோ ஃபங்க்ஷன் சொல்லிட்டோம். மேத் டாட் பிஐன்றது வேரியபிள் மாதிரி தான் இருக்குது, ஒரு மெம்பர் மாதிரி, அந்த மேத்தில் இருக்கக்கூடிய ஒரு மெம்பர். ஆனால் கேபிட்டல் லெட்டரில் இருக்குது. அப்போ என்னவா இருக்கும்? இது வந்து கிளாஸ் நேம் வந்து மேத்து டாட் இந்த பிஐன்றது மேக்ஸிமம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். கான்ஸ்டன்ட்னா மாற்றவே முடியாது அந்த வேல்யூவை. அந்த மாதிரி வேரியபிள் என்ன பண்ணுவாங்கன்னா கான்ஸ்டன்ட்னு கிரியேட் பண்ணுவோம். இப்போ டபுளில் நான் கிரியேட் பண்ணால் அதுக்கு முன்னாடி என்ன கீவேர்டு யூஸ் பண்ணுவாங்கன்னா கான்ஸ்ட். இது வரைக்கும் நீங்கள் வேரியபிள் தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கான்ஸ்ட்னா மாற்றவே முடியாது. இப்போ ஏரியா ஈக்குவல் டு 100 போடுறேன், கொஞ்சம் நேரம் கழிச்சு ஏரியா ஈக்குவல் 200 நான் ஓவர் ரைட் பண்ணிக்கலாம். 300 நான் வேறு புதுசாக கால்குலேட் ஆகி அதை புதுசாக ஸ்டோர் பண்ணலாம். அதுதான் வேரியபிள். எனக்கு மாற்றவே கூடாது அப்படின்னா இந்த பிஐ வந்து இப்போ கேபிட்டல் லெட்டரில் கொடுத்துருவாங்க. அந்த வேரியபிளை ஏரியாவை மாற்றவே கூடாது, ஏரியாவை கேபிட்டல் லெட்டரில் கொடுத்துருவாங்க. இது வந்து கட்டாயம் கிடையாது, ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. பார்த்தோன்னே தெரியும், ஓகே இது ஒரு கான்ஸ்டன்ட் போல் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து ப்ரோக்ராமிங்கில் ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தடு. நாட் ஓன்லி இன் ஜாவா, எல்லா ப்ரோக்ராம்லேயும் இது காமன். ஆக்சுவலாக இது வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் மாதிரி இதெல்லாம் செஞ்சுருவாங்க. இதை பார்த்தோன்னே நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரியே இருக்கும். ஓகே, இந்த வீடியோவில் ஊடையில் என் பையன்கிட்ட பேசியிருப்பேன். எனக்கு வந்து ரெக்கார்ட் போடுறதுனால எனக்கு வந்து நான் மியூட் போட்டாலுமே நான் பேசுகிறதெல்லாம் ரெக்கார்ட் ஆகுது. அதனால் அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிக்கோங்க. என்னை எடிட் பண்ணல, நான் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ரா வீடியோவை போட்டு விட்டுருப்பேன். ஓகே, எனக்கு எடிட் பண்ணுறதுக்கு சிஸ்டம் கான்ஃபிகரேஷனில் ரெண்டரிங் ரொம்ப டைம் ஆகுது, அதனால் எடிட் பண்ண முடியல. அதனால தான் டைம் இருக்குது. அதான் சார் சொன்னாங்க, பரவாயில்ல நம்ம பிள்ளைங்க தானே, அவங்க மட்டும் தானே பார்க்க போகிறாங்க, ராவாகவே போட்டு முடிச்சிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ மேத் டாட் பிஐ அப்படின்றது என்னென்னா, ஒரு கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு மெம்பரை யூஸ் பண்ணுறீங்க. அந்த மெம்பர் ஸ்டாட்டிக் மெம்பர், அந்த மெம்பர் ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அதனால தான் கேபிட்டல் லெட்டர் இருக்குது. மேத் டாட் பிஐ அப்படின்றது அதுதான். சரி பிரதோஷ், நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்களேன் உங்கள் ஸ்க்ரீனு. அடுத்தது காட்டிட்டு நெக்ஸ்ட் இது காட்டிட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள். ஸ்டாப் பண்ணிட்டீங்களோ? ஓகே. ஸோ இது வந்து பிஎம்ஐ. ஓகே, நம்மளோட வெயிட் கேல்குலேஷன்ஸ். ஸோ ஒன்றும் இல்லை, நம்மளோட வெயிட் டிவைடட் பை அந்த ஹைட்டுன்னு போட்டால் நம்ம பிஎம்ஐ கேல்குலேஷன்ஸ் நம்ம போட்டிருக்காங்க. இங்கேயும் ஃப்ளோட்டு ஸ்மால் லெட்டர், டேட்டா டைப் எல்லாமே ஸ்மால் லெட்டர் இருக்கணும். எப்படி ரன் ஆச்சுன்னு தெரியல, ஆனால் ரன் ஆகுது சொல்கிறீங்க. அது ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி எடுத்துருக்கும். ஃப்ளோட்டுன்றது ஒரு கிளாஸ் இருக்கு இல்லையா ஆல்ரெடி, அதுக்கு ஒரு ஆப்ஜெக்டாக எடுத்துகிட்டு அந்த மெம்பரை வந்து வெயிட்டு ஹைட்டுன்னு சொல்லிவிட்டு அது ஆட் ஆகிடுச்சா எப்படின்னு தெரில. அப்படி அந்த ஆப்ஜெக்டாக இருக்கும், அந்த ஆப்ஜெக்டில் இந்த வேல்யூ போய் ஸ்டோர் ஆகிருக்கும். அது எப்படி அலோவ் பண்ணிச்சுன்னு எனக்கு தெரில. ஓகே ஓகே, இது வந்து ஆக்சுவலாக இதுதான் ப்ராப்பர் வே. ஸோ ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் வச்சு மெமரி அலாட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கமாண்ட் லைன் args1 args0 args2 1 2 ஆர்குமெண்ட்டை நீங்கள் வாங்கி ஹைட் வெயிட்டாக டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் முடிச்சிடுறீங்க. நம்ம சியில் வாங்குற மாதிரி வாங்க முடியாதா? பைத்தான்லலாம் பிரிண்ட்டுன்னு போட்டு என்டர் த ஃபர்ஸ்ட் நம்பர் வாங்க முடியும். அதுக்கு ஒரு தனி கிளாஸ் இருக்குது. கிளாஸினுடைய கான்செப்ட் நல்லா உங்களுக்கு மைண்டுக்கு ஏறணும். அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் இந்த கமாண்ட் லைன் வழியாக ரீட் பண்ணுங்கன்னு. அந்த மாதிரி நம்ம ரீட் பண்ணும்போது வேறு ஏதாவது ஐடி மூவ் ஆகிடலாம். சரியா? ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் வச்சு தீக்ஷிதா சொன்ன மாதிரி ஸ்கேனர் ஆப்ஜெக்ட்டு, இன்புட் ஸ்ட்ரீம் ரீடர், இந்த மாதிரியெல்லாம் வரும். அதுக்கு சில கன்ஸ்ட்ரக்டர்லாம் நம்ம இது பண்ணுவோம். ஸோ அதனால் கன்ஸ்ட்ரக்டர்லாம் கொஞ்சம் ரீகால் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம அதுக்கு மூவ் ஆனோம்னா உங்களுக்கு ஏன் பாஸ் பண்ணுறோன்னு தெரியும். இல்லாட்டி சும்மா இப்படி தான் அடிக்கணுன்ற மாதிரி பார்க்குற மாதிரி இருக்கும். நம்ம அப்படி பார்க்க போகிறதில்ல. சரியா?
ஸோ நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள். ஒன்று நான் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு லஞ்ச் சாரி டின்னர் டைம் ஆகும். எந்த ஒரு இதுக்குமே என்னோட ஸ்க்ரீன் தெரியுதா? எந்த ஒரு இதுக்குமே டாக்குமெண்டேஷன் அப்படின்னு இருக்கும். இப்போ நீங்கள் என்னெல்லாம் வெப்சைட்ஸில் என்னெல்லாம் நீங்கள் எந்த வெப்சைட்லாம் யூஸ் பண்ணுறீங்க ஜென்ரலாக? நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ். ஓகே, நம்ம ஜாவா டியூட்டோரியல் எடுத்துட்டோம்னா ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் இருக்கு. ஸோ ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் இருக்கு. நீங்கள் மெயினாக வந்து சிம்பிள் அந்த HTML CSSலாம் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்க? W3 ஸ்கூல் யூஸ் பண்ணுவீங்க. அப்புறம் கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் டுட்டோரியல் பாயிண்ட் யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல. அப்புறம் ஸ்டடி டு நைட்டுன்னு ஒரு வெப்சைட் இருக்குது, ஸ்டடி டு நைட்டு. அதுக்கப்புறம் ஜாவா டி பாயிண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. இது ஜாவா டி பாயிண்ட்ஸ்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாரும் இப்போ ஆண்ட்ராய்டெலாம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே டியூட்டோரியல் பாயிண்ட்ஸில் படிச்சிருப்பாங்க, எல்லாம் படிச்சிருப்பாங்க. ஆனால் இவங்க எல்லாருமே எங்கே ரெஃபர் பண்ணுவாங்கன்னா அவங்கவுங்க டாக்குமெண்டேஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ ஜாவாவை உருவாக்கிட்டு இருக்கிறது யார் அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கா? ஆரக்கிள் கம்பெனி. அந்த ஆரக்கிள் கம்பெனி ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணுவாங்க. இது ரூல்ஸ். ஏன்னா ஜாவாக்கு சப்போர்ட் கொடுக்குறது அவ்வளோ மார்க்கெட்டில் இருக்காது. ஜாவா வந்து இப்போது ஒரு ப்ராடக்ட், ஒரு ஃபோன் வாங்குறீங்க, அந்த ஃபோனுக்கு வெளியில் மார்க்கெட்டில் ஸ்பேர் பார்ட்ஸே கிடையாது, சர்வீஸே எங்கேயுமே கிடையாதுன்னா அந்த ஃபோன் கம்பெனி வாங்குவோமா? நம்ம கண்டிப்பாக வாங்க மாட்டோம். இப்போது சாம்சங்னா சாம்சங்க்கு சர்வீஸ் சென்டர் தனியாக இருக்குது, ஃப்ரீ சர்வீஸே நிறைய இடத்துல பண்ணி கொடுக்குறாங்கன்னா நல்ல கமெண்ட் வரும். அப்போ சாம்சங் வாங்கினா ஃபால்ட் வந்தாலும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, ஆள் இருக்காங்க, சரி பண்ணி கொடுத்துருவாங்கன்னு நம்ம வாங்குவோம். அதுதான் கம்யூனிட்டி சொல்லுவாங்க இங்கே வந்து. ஸோ ஒவ்வொன்றுக்கு பைத்தானுக்குலாம் பெரிய கம்யூனிட்டியே இருக்காங்க இப்போ வந்து. அது மாதிரி வந்து அதை மெயின்டைன் பண்ணி அந்த டாக்குமெண்டேஷன் பண்ணலைன்னா அந்த மார்க்கெட்லேயே இருக்க முடியாது. அது வந்து அந்த ப்ராடக்ட் வந்து அது மாதிரி ஆரக்கிளுக்கு கம்ப்ளீட்டாக இருக்கும். அது வந்து சும்மா ஏனோதானும் கிடையாது, இருக்கக்கூடிய நூக் அண்ட் கார்னர் ஒன்று விடாமல் இருக்கும். அதுதான் டாக்குமெண்டேஷன். இந்த டாக்குமெண்டேஷன் நிறைய இருக்கிறதுனால இதிலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை வந்து அவங்க வெப்சைட்டை நீங்கள் அதிகம் பார்க்கறதுனால என்ன லாபம்னா நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வரும் அவங்களுக்கு வந்து. நம்ம யூடியூப் பார்க்குறோம், யூடியூப் அட்வர்டைஸ்மெண்ட் வருது, அதில் ஏர்ன் பண்ணுறாங்களா? அது மாதிரி. ஸோ இதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இன்ஃபர்மேஷனை எடுத்து கட் பண்ணி சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸாக இதெல்லாம் சாம்பிள் தான். இது மாதிரி நிறைய இன்னும் பெஸ்ட்டான வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போ நம்மளாம் எப்படி ப்ரெசன்டேஷனில் பைத்தான்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபில்டர் பண்ணி போட்டிருப்போம். பிள்ளைங்களே சொல்லுவாங்க, மேம் இன்னும் ஈஸியாக இருக்குது ஒரு கோத்ரூ பண்ணுறதுக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி சீக்கெல்லாம் அப்படி சொல்லியிருக்காங்க நிறையா. ஸோ அது மாதிரி நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஏற்கனவே இருக்க டாக்குமெண்ட்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தான் கொடுப்பாங்க. இப்போது சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவில் கூகுள்லேருந்து அப்படியே எடுத்து போட்டிருப்பாங்க. அந்த வெப்சைட்லாம் ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த இமேஜஸ் கூட அங்கேருந்து எடுத்து எடிட் பண்ணி போட்டிருப்பாங்க. ஸோ அது மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்குறோம். அதுதான் பிபிடி வழியாக இன்னும் என்ன ஷேர் பண்ணலாம், இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிபிடி வழியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். ஏன்னா வேகமாக படிக்கிறதுக்காக. டாக்குமெண்டேஷனில் போய் படிக்கிறதுக்கு யாருக்குமே பொறுமை கிடையாது. ஆனால் ஃபஸ்ட்டு லெவலில் தான் நீங்கள் இப்படிலாம் இருக்கணும். போக போக நீங்களும் என்ன பண்ணிடணும், டாக்குமெண்டேஷன் படிக்க கற்றுக்கணும் கம்பெனி சைடு போகும்போது. அப்போது ஆரக்கிளுடைய டாக்குமெண்டேஷனை யூஸ் பண்ணவும் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா பெரிய பெரிய இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது இவங்களை ரெஃபர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவங்க அப்டேட் பண்ணியிருக்க மாட்டான், சம்டைம் தப்பாக இருக்க வாய்ப்பு இருக்கும், அதெல்லாம் இருக்கும். பட் இந்த டாக்குமெண்டேஷனில் அவன் சொல்கிறது தான், ஏன்னா அவன் பண்ணுறது தான் அவன் போடுறான். அவன் ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணிட்டு தான் ஒரு விஷயமே வெளியே வரும். அப்படிங்கிறப்போ அப்டேஷன் எல்லாமே பக்காவாக தெரிஞ்சுக்கணும்னா டாக்குமெண்டேஷன் தான் வரும். அப்போ நான் வந்து ஜாவா டாக்குமெண்டேஷன் அப்படின்னு அடிச்சேன்னா பாருங்கள், docs.oracle.com. ஏன்னா இவங்க ஆரக்கிளினுடையது ஃப்ரீயாகவே கம்ப்ளீட்டாக இருக்கும். இதை வச்சு தான் மற்ற டுட்டோரியல் வெப்சைட்ஸ் எல்லாம் வருது. இந்த டெவ் ஜாவா இதெல்லாம் மற்ற வெப்சைட்ஸு எல்லாமே டுட்டோரியல் பாயிண்ட்ஸு எல்லாமே வருது. நான் அது பார்க்கக்கூடாது சொல்ல, பட் இந்த மாதிரி ஒன்று இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன். ஸோ இதில் போனீங்கன்னா எல்லாமே இருக்கும், அவங்களோட கம்பெனிக்குள்ளது. ஸோ அவனே போட்டிருக்கான். அப்போ இங்கே நான் மேத்து சம்மந்தமாக பார்க்கணுன்னு நான் நினைக்கிறேன். மேத்து கிளாஸ்ன்னு அடிக்கிறேன். கூகுள்லேருந்து சர்ச் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா நேரடியாக வந்துடலாம். நான் அதை முன்னால் காட்டுறேன். நான் இப்போதைக்கு சும்மா ரஃப்பாக பார்ப்பேன் எப்படி வருதுன்னு. ஏன்னா இவங்க சர்ச்சு அவங்களுக்குள்ளே நல்லா ஒர்க் ஆகுது.
பட் கூகுள்லேருந்து அந்த பேஜுக்கு நீங்கள் டக்குன்னு போயிடலாம். நான் இதுலேருந்து டக்குன்னு இன்டீஜர் parseInt T small letter java.lang டிஃபால்ட்டாக நமக்கு இருக்கக்கூடியது. java.lang அப்படின்றது நீங்கள் இம்போர்ட் பண்ணவே வேண்டாம், அதிலே இருக்கக்கூடியது. கோர் ஜாவா மேப் வந்துச்சு. இங்கே பாருங்கள், தெரியுதா பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுறேன். கம்ப்ளீட் டீட்டெயில் இருக்கும். ஸோ கிளாஸ் இன்டீஜர்னு ஒரு கிளாஸ் இருக்குது. இது எந்த ஃபோல்டரில் இருக்குன்னா ஜாவான்னு ஒரு ஃபோல்டர், லேங்குன்னு ஒரு ஃபோல்டர், அந்த ஃபோல்டருக்குள்ளே இன்டீஜர்னு ஒரு கிளாஸ் இருக்குது. அப்போ இந்த ஃபோல்டர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பேக்கேஜ்னு சொல்லுவோம். ஸோ நான் ஆக்சுவலாக இந்த இன்டீஜர் நான் யூஸ் பண்ணணும்னா நான் என்ன பண்ணேன், இம்போர்ட் பண்ணணும். அங்கே சியில் என்ன பண்ணுறோம், printf யூஸ் பண்ணணும்னா என்ன பண்ணுறோம், #include stdio.h பண்ணுறீங்களே, அதே மாதிரி நீங்கள் இன்டீஜர்ன்ற கிளாஸை யூஸ் பண்ணணும்னா இம்போர்ட் அப்படின்னு கொடுத்துட்டு java.lang.asterisk லேங்குன்ற ஃபோல்டரில் இருக்கக்கூடிய எல்லா ஃபைலும் எனக்கு தேவை அப்படின்னா .asterisk கொடுக்கணும். இல்லை இன்டீஜர் மட்டும் போதுன்னா .integerனே கொடுத்துக்கலாம், மேலே கொடுக்கணும். ஆனால் இது தேவையில்லை. ஏன், இந்த java.langன்ற பேக்கேஜில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நீங்கள் டிஃபால்ட்டாகவே அக்சஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது ஆல்ரெடி இம்போர்ட் ஆகி தான் இருக்குது. டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய பேக்கேஜ் நமக்கு இதில் இருக்குது. லேங்கில் இருக்குன்னா நீ கவலைப்பட வேண்டாம், எதையுமே இம்போர்ட் பண்ண வேண்டாம், எடுத்தோடனே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அதில் இந்த கிளாஸ் இன்டீஜரில் என்னெல்லாம் இருக்குது இங்கே பாருங்கள், ஸ்டாட்டிக், இன்ட், பைட்டு எல்லாமே டீட்டெயில், என்னென்ன கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. இன்டீஜர்னே கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது, ஒன்றுக்கு இன்ட்டு கால் பண்ணுறாங்க, இன்னொன்று ஸ்ட்ரிங் கால் பண்ணுறாங்க. இது இப்போ உங்களுக்கு சொன்னால் புரியாது. கன்ஸ்ட்ரக்டர் கொஞ்சம் நான் ரீகால் பண்ணிவிட்டு வந்தேன்னா உங்களுக்கு புரியும். இப்போ இதில் parseInt நான் உங்களுக்கு காட்டுறேன், உங்களுக்கு தெரிஞ்ச ஃபங்க்ஷனை மட்டும் காட்டுறேன். இங்கே பாருங்கள், parseIntலே பாருங்கள், இது வந்து ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் பண்ணியிருக்காங்க. அங்கேயே நம்ம இதில் ஒரு ஸ்ட்ரிங் தானே பாஸ் பண்ணுறோம், ஆக்சுவலாக இன்னொரு இன்ட்டு கூட பாஸ் பண்ணலாம், ஆனால் அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ இதை மட்டும் பாருங்கள், இது மட்டும். ஸோ இன்டீஜர்ன்ற கிளாஸில் parseIntன்ற ஒரு மெத்தட் ஸ்டாட்டிக்காக இருக்குது. அதனால தான் நீ கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி கால் பண்ணுறீங்க, integer.parseInt அப்படின்னு. அதுக்கு என்ன அனுப்புறீங்க, args0ல் இருக்கக்கூடிய அந்த இன்புட், அந்த ஸ்ட்ரிங்கை நீங்கள் அனுப்புறீங்க. நான் உங்களுக்கு நாளைக்கு ரன் பண்ணி காட்டுறேன், அது ஸ்ட்ரிங்காக இருக்குது, எல்லாமே பண்ணி காட்டுறேன். ஸோ passes the string argument as a signed decimal integer-ஆக மாற்றிடும். நெகட்டிவ் பாசிட்டிவ் எதுனாலும் வரும், அதுதான் இன்ட். ஸோ அந்த இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. இன்ட்ன்றது டேட்டா டைப்பை ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இதில் பாஸ் பண்ணுற ஸ்ட்ரிங் எனக்கு இன்ட்டாக கன்வெர்ட் ஆகி வந்துடும். இதே மாதிரி ஃப்ளோட்டுன்ற கிளாஸை நீங்கள் பார்க்கலாம், வேறு என்ன மெத்தட்லாம் இருக்குது, இப்படி இதெல்லாம் படிக்கலாம். இது எல்லாமே கம்ப்ளீட் டாக்குமெண்ட்டோடு இங்கே இருக்கும். இதை தான் எல்லாருமே எடுத்து போடுறாங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ டாக்குமெண்டேஷன் தெரியணும் உங்களுக்கு வந்து இப்படிலாம் இருக்குது அப்படின்னு. இப்போ பைத்தானுக்கு இருக்குதா? ஆமாம், பைத்தானுக்கு இருக்குது, ஏகப்பட்டது இருக்குது. அதுலேருந்து தான் அந்த சிபிஎஸ்சி புக்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க, சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க சிபிஎஸ்சி புக்ஸு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட டாக்குமெண்ட்டை வச்சு தான் பண்ணுது, ஆனால் யாருக்கும் தெரியாது. நம்ம அதை இன்னும் கஸ்டமைஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான். நம்மளும் அதை மாதிரி தான் நம்ம இந்த ஜாவானுடைய ப்ரெசன்டேஷனை நம்ம க்ரியேட் பண்ணியிருப்போம். பட் இது ரொம்ப வெரி ஃபஸ்ட் டைம் நான் பண்ணதுனால எனக்கு இப்போ பார்க்க இது ரொம்ப ஆர்டினரியாக இருக்குது. பட் இன்னும் இதை என்ஹான்ஸ் பண்ணலாம். பட் இதுவே இன்புட் தான், உங்களுக்கு வந்து தேவையான பார்த்துட்டு ஒரு கோத்ரூ பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும், நல்லாயிருக்கும் இந்த மாதிரி. ஓகே, இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு டாக்குமெண்ட் பற்றி. இன்றைக்கி இது போதும். நாளைக்கு வந்து நம்ம கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்டை நான் திரும்ப சொல்லிவிட்டு நான் அதிலே நான் சொன்னேன்ல இன்புட் வந்து தப்பாக இருந்ததுன்னா அதெல்லாம் நாளைக்கு இஃப் கண்டிஷன்ஸ் வச்சு நம்ம செக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரியா? நான் இந்த 2 வீடியோ நான் போஸ்ட் பண்ண பார்க்குறேன் இன்றைக்குள்ளே, நைட்டுக்குள்ளே. ஓகே, எதனால நீங்கள் சில விஷயம் குரூப்லேயே கேட்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, மற்றவங்களுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, புரியுதா என்ன சொல்கிறேன்னு? ஓகே மேம். ஓகே, இன்னைக்கு பெருசாக ஒன்றும் ஒர்க்லாம் வேண்டாம், நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இன்னைக்கு நீங்கள் கிளம்புங்க, பாய். நாளைக்கு 6:15 கனெக்ட் பண்ணுங்கள். நம்ம 6:15 வந்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம எதாவது பார்த்து பேசிகிட்டு இருந்தால் எல்லோரும் ஒரு 15 மினிட்ஸில் ஜாயின்ட் ஆகிட்டாங்கன்னா 6:30 கரெக்டாக நம்ம கிளாஸ் எடுக்க கரெக்டாக இருக்கும். ஓகே, 7:30லேருந்து உங்களுக்கு அதுக்கப்புறம் நிறையா டைம் இருக்குது உங்களோட காலேஜ் ஒர்க் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம்.
ஆக்சுவலாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் சார் எனக்கு ஷெட்யூல் சொன்னாங்க ஜாவாக்கு. நான் தான் இந்த மந்த்து ஏற்கனவே லீவ் இருக்குது, அதனால நான் டெய்லி எடுக்கிறேன்னு சொல்லிட்டேன் முடிஞ்ச வரைக்கும். மண்டே டு ஃப்ரைடே சரிங்களா. சாட்டர்டே சண்டே உங்கள்கிட்ட கேட்டுட்டு நம்ம செஷன் வச்சுக்கலாம். மேம் ஒரு 2-3 செஷனில் முடிச்சிருங்க அந்த மாதிரி நிறையா. அப்படின்னா அந்த மாதிரி சண்டே இந்த மாதிரி தேவைன்னா நம்ம அந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம், சீக்கிரம் முடிக்கலாம். ஓகே ஓகே பாய். பாய் சுகன்யா. பாய் பிரதோஷினி. பாய். தேங்க்யூ. தீக்ஷிதா என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. இந்த டைம் கஷ்டமா இருக்கா? இல்ல மேம் அதுக்கு இல்ல. நேத்து தக்ஷின் காலேஜ்ல சொன்னாங்கன்னு மினி கோண்டா டவுன்லோட் பண்ணேன் மேம். மினி கோண்டாவா? ஓகே. என்னோட ஜாவா ஃபைல்ஸ்லாம் காணோம். சேஞ்சஸ் நாங்க என்ன 4 கோடிங் தான் போட்டேன். அதான் நல்ல வேலை. இதே விஷயத்த நீ அப்ப பண்ணல. ஓகே, உன்னோட ஃபோல்டர் தனியா தானே இருந்திருக்கும். அதாவது இப்போ இன்டெலிஜேன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, ஒரு பையன் இன்ஸ்டால் பண்ணி என்ன பண்ணான்னா கம்யூனிட்டி வெர்ஷன் பண்ணல, ஸ்டூடெண்ட் வெர்ஷன் அந்த மாதிரி. கம்யூனிட்டி வெர்ஷன் எப்பயுமே ஃப்ரீயா இருக்கும். அதுல கிரியேட் பண்ணி நல்லா இருந்துச்சுன்னு அவன் யூஸ் பண்ணிட்டே இருந்துட்டான். கிட்டத்தட்ட பாதி கோர்ஸ் முடியுது ஜாவாக்கு. இப்போ படிக்கிற மகேஷ்ன்னு சொல்லிட்டு அந்த ஃபைல் எதுவுமே ரெக்கவர் பண்ண முடியல. நானும் உட்காந்து பார்த்தேன், அப்படி வச்சிருக்கிறாங்க, உள்ளேயும் போக முடியல, பே பண்ணி ஜாயின் பண்ற மாதிரி இருக்கு. சரி நம்ம வெளியில கூடி ரெக்கார்டெல்லாம் எடுத்துடலாம் பார்த்தா எல்லாம் என்கிரிப்ட் பண்ணி இருக்குது, ஒண்ணுமே பண்ண முடியல. இந்த டேலியில் மீதி அப்படிதான் வச்சிருப்பாங்க, அதே மாதிரி வச்சிருக்கிறோம். ஸோ அதுதான் சொன்னேன், எப்பயுமே நீங்கள் பேக்கப் வந்து சம்மந்தம் இல்லாத ஒரு இடத்துல வச்சுக்கோங்க அப்படி சொல்லுவேன். இப்போது சீக்கோலனில் ஒரு இது இருக்குன்னா நீங்கள் முக்கியமாக அந்த சம்லாம் உங்களுக்கு வேணும், பின்னாடி வேணும்னா நீங்கள் வந்து உங்கள் இதிலே நீங்கள் கூட வேறு எங்கேயாவது அனுப்பி வச்சுக்கலாம், மெயிலில் கூட அனுப்பி வச்சிடலாம். புரியுதா? இல்ல நான் அந்த சாஃப்ட்வேர் தப்பா ஏத்திட்டேனா என்னன்னு தெரியல. இல்ல இது வந்து அப்படி பாதிக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா தீக்ஸ்ன்னு ஒரு ஃபோல்டரை போய் அது எடுக்காது எந்த ஒரு அப்ளிகேஷனும். நீ அந்த அப்ளிகேஷன்ல இருந்து ஏதாவது ரன் பண்றன்னா தான் எடுக்குமே தவிர சிஸ்டம்ல இருக்க எல்லா ஜாவா ஃபைலையும் அது படிக்குமா அப்படின்றது எனக்கு டவுட்டா தான் இருக்கு. அந்த மாதிரி அது கேட்டுச்சா ஏதாவது எங்கெங்கெல்லாம் ஜாவா ஃபைல் இருக்கு? you want to change னு மட்டும் தான் கேட்டுச்சு. அது வந்து என்னென்ன மாறுச்சு தெரியல. அதான் இல்ல சிஸ்டம்ல வந்து கொஞ்சம் அப்படி பண்ணுவாங்க, சேஞ்சஸ் ஆகும். ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும்போது ஒரு வார்னிங் வரும், எல்லா சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும்போதும். அது நம்ம எஸ்கூட் தான் உள்ள போற மாதிரி வச்சிருப்பாங்க, அது பிரச்சனை இல்லை. நான் நினைக்கிறேன் நீங்க ரீசைக்கிள் பின்லாம் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. இல்ல எங்கேயாவது மூவ் பண்ணிட்டீங்களா சர்ச் பண்ணுங்க, ஒரு நாள் ஷேர் பண்ணுங்க, நம்ம பார்ப்போம். ஓகே மேம். இல்ல சண்டே ஏதாவது மீட் பண்றதா இருந்தா கூட நம்ம நேர்ல பார்ப்போம். நீ அப்ப தனியா ஒரு டி கோலன் அந்த மாதிரி எதுலயாவது ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. டி இல்லைன்னா சார்ட்ட சொல்லி நீங்க டிரைவை நீங்க ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கோங்க, அதுதான் நல்லது. இப்போ வேற இதுல போட்டு வச்சுக்கிறேன். ஆமா, பிரதோஷினிலாம் பாருங்க டி கோலன் தனியா வச்சிருக்காங்க. இப்போ சப்போஸ் உங்க லேப்டாப்பே ஃபார்மேட் அடிக்க வேண்டிய வருது அப்படின்னா நிறைய பேருக்கு பேக்கப் பண்ண தெரியாது. அப்போ நீங்கள் வந்து டிரைவாக பிரித்து வச்சுட்டிங்கன்னா என்னோட ப்ராஜெக்ட் எல்லாமே நீ டிஇல அந்த மாதிரி பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம். அப்போ இது என்ன ஆனாலும் சரி, வைரஸே அஃபெக்ட் ஆனாலும் சேஃபாக டிகோலனில் போய் உட்காந்துருக்கணும் நம்ம ஃபைல் வந்து. அந்த தீக்ஸ்குள்ள போனா அந்த கோண்டா ஐபைத்தான் அந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே இருக்கு. ஓ சரி சரி சரி, அந்த மாதிரி இருக்கோ. அதான் நீங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்ணீங்கன்னு தெரில மினி கோண்டா. ஆனா அதுல பிரச்சனை ஆகுதான்னு செக் பண்ணா அது ஆனா ஒர்க் ஆகுது ஒழுங்கா. அது ஒர்க் ஆகுதுன்னு அது என்ன பர்பஸ்க்காக இதுல என்ன போடுறீங்க? அதுல அது எங்களுக்கு டேட்டா சயின்ஸ் பைத்தானுக்கு. ஓகே பைத்தான். அதான் ஆடகோட எல்லாம் இப்படிதான் வரும் உங்களுக்கு. மங்கி, ஸ்பைடர் மங்கி இந்த மாதிரி. மினி கோண்டாலாம் ரன் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்களோ டேட்டா சயின்ஸ்? ஒர்க் ஆகுது. ஓகே, நம்பை ஸ்கைபை இதெல்லாம் யூஸ் பண்ணிப்பீங்கன்னா? நேத்து அதான் பண்ணிட்டு இருந்தேன், அதான் இது முடிக்க முடியல. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்க, முதல்ல காலேஜ் ஒர்க் பாருங்க எல்லாருமே, அதுக்கப்புறம் பார்த்தா போதும். இதெல்லாம் அடிஷ்னல் தான் சரிங்களா. காலேஜ் ஒர்க் எவ்வளோ அட்வான்ஸாக போயிட்டு இருந்தாலும் போயிட்டே இருக்கட்டும். இது நம்ம பேஸ்லேருந்து எடுத்து போகிறது உங்களுக்கு அது ரெண்டும் ஈக்குவலாக உங்களுக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கும் சரிங்களா. அதனால் இது நீங்கள் பேஸ் லெவலில் படிக்கிறீங்கன்னு நினைக்க வேண்டாம். சிம்பிளாக டாஸ்க் இருந்தாலும் நீங்கள் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், பிரதோஷனிக்கு 2 இதுக்கு ஆன்சர் வரல, ஆனால் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணணும். அதுக்கு தான் நீங்கள் சிம்பிள் ஒர்க்குன்னு நினைக்க வேண்டாம், பண்ணி பாருங்கள் சரியா. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ, பாய்.
நிறைய மாத்துறாங்க ஜாவால, அப்டேட் பண்ணிட்டே இருக்க தேங்க்யூ வேண்டியிருக்கு. மேம். தேங்க்யூ தக்ஷின், பார்க்கலாம் சரியா? உனக்கு தக்ஷின் மட்டும் இரு. ஓகே மேம். தீஷிதா பாய், சுந்தரி இருக்காங்க, சுகன்யா பாய். தேங்க்யூ. ஓகே மேம். பாய் சுகன்யா. தக்ஷின் உனக்கு புரிஞ்சதா? புரிஞ்சுதுங்க மேம். ஆக்சுவலாக வந்து நான் இதை கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் போன வீடியோவில், சரியா? ஓகேங்க மேம். நீ அந்த வீடியோ நான் லிங்க் அனுப்புகிறேன், அதை மட்டும் சும்மா இருக்கும்போது ஒரு கோத்ரூ பண்ணி ஸ்பீடப் பண்ணியோ நீ பார்த்துக்கோ, சரியா? அந்தந்த பார்ட்டு மட்டும். ஓகே, ஊடையில் நாங்கள் பேசுகிறதெல்லாம் இருக்குங்க, அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிக்கோ. ஓகேங்க மேம். ஓகே. ஏன்னா அது நீ பார்த்தா தான் அடுத்தடுத்த கிளாஸ் புரியும், அதுக்கு தான். நாளைக்கு நான் ஒரு வாட்டி எதுக்கும் ரீகால் பண்ணிடுறேன், இருந்தாலும் நீ பார்த்துரு, சரியா? ஓகே பாய். ஓகேங்க மேம். பாய் தக்ஷின்.